பிரதமர் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்றதில் அரசியல் கணக்கு இல்லை என்று அறுதியிட்டு கூறியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. தொகுதி நிகழ்ச்சியில் பங்கேற்பு என்ற அரசியல் மாண்பு அன்றி வேறொன்றும் இல்லை என்றும் உறுதிபட கூறியிருக்கிறார் அவர். பிரதமர் மேடையில் திருமாவளவன் பங்கேற்றது திருப்புமுனை என அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அரசியல் நெருப்பை கொளுத்தி போட்டார். ராஜேந்திர பாலாஜியின் இந்த கருத்து பேசுபொருளான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விளக்கம் அளித்துள்ளார். ராஜேந்திர சோழனின் 1000வது பிறந்தநாள் விழாவில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் திருமாவளவன் பங்கேற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதியில் நடைபெறும் அரசு விழாக்களில் பங்கேற்பதை நாகரீக அரசியலாகவும் மரபாகவும் விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சனாதன எதிர்ப்பில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது எனவும் பாரதிய ஜனதாவுடன் அரசியல் ரீதியாக எந்த உறவும் கிடையாது என்றும் வன்னியரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குழப்பம் மற்றும் நம்பிக்கையற்ற நிலையில் அதிமுகவினர் இருப்பதை ராஜேந்திர பாலாஜியின் பேச்சு உணர்த்துவதாக அவர் சாடியுள்ளார். வரும் பேரவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாதபடி பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றும் வன்னியரசு தெரிவித்துள்ளார்.